மதுரை ஜில்லா சரி சிவகங்கை சீமை யானமட பத்தக்கடை அருகில் இருக்கும் ஜக்கம்பட்டி சரி ஜக்கம்பட்டி அருகில் இருக்கும் சிட்டாம்பட்டி என்பது இடதுபுறாக சரிங்க சிட்டாம்பட்டி ஊருல சரி சேதுபதிக்கும் சம்பாய்க்கும் ஒரு கள்ளர்குடியில பிறந்து கள்ளர்குடியில் வளர்ந்து வந்த அந்த கலட்ச மக பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும். நீங்க தான் அந்த பையன், நான் வெள்ளச்சாமிக்கிற நான் தாங்க அந்த பையன். சரிங்க. இந்த வெள்ளச்சாமியோ தன் 5 வயது அறியாத பருவத்திற்கு வேளையில என்னுடைய தந்தை சேதுபூதியாகப்பட்டவர் சரி மாடுபிடி ஆட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், உண்மையாட்டம், இந்த வாங்கலாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று அதில் சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி. அதுபோன்று ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமருக்கும் உறங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது விளக்கங்க சரி. அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராதா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் விளக்கம் சரி. அதே போல ஒரு நாள் தை மாசம் 3ஆம் தேதி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்த நாள் விழா சரி கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மிக பிரம்மாண்டமா. ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் என்று தெரியுமா? எங்க போனாரு? என்னங்க எங்க போனாரு? அன்னைக்குன்னு பாத்தீங்க அப்ப எங்க போனாரு? நம்ம எல்லாம் காலையில பொழுது விழுந்தா எங்க போவோம்? நம்ம டீ கடைக்கு போவோம், உழவுக்கு போவோம், ஆமா வம்மாடி தூக்கிட்டு வாமடு அடைக்க போவோம், ஆமா. ஆனா எப்ப இருக்கிறானே குடியாரப்பைய மோசமான குடியாரப்ப யார நேற்று சொல்றீங்க? இல்லங்க ஏன் அப்ப சேதுபதி சரி பொழுது விடுஞ்சா உதுமையா எங்கடா கஞ்சா விக்கிறாங்க, எந்த இடத்துலடா சாராய விற்றாங்கன்னு சரி என்னேனும் போதில் எதிர ஒரு ஆள் எப்ப அப்படிப்பட்ட குடியாரனுக்கு பிறந்த பையன் நான் எப்படி இருக்கணும்? முப்பனோட ஒரு 3 வங்கு சேர்த்து இருக்கணும். அப்படியே இந்த கருமுகரில் குத்தி பிடிவேன். என்னைய பார்த்தா குடியார பயன்பட்டு ஐயா அப்பனுக்கு புள்ள தப்பா பிறந்திருக்கீங்க. குடிக்கிறவங்க பக்கத்துல நான் நிக்கிறேன்னா அது ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கீங்க. என்ன நாங்க சங்கத்துக்கு வந்துருவோம், புத்தானத்துக்கு எல்லாமே நடிகம் பூரா வந்துருவோம். இவர் கார் வச்சிருக்காரு, சைடிஸ் கப்பு நல்ல காஸ்ட்லியான பொருளை வாங்கிட்டு நேராக மருகாவூர் மலைக்குள்ள போய் சாப்பிட்டு பேசாம வந்துடுவோம். அப்புறம் நீ குடிக்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளச்சாமி நான் குடிக்க மாட்டேயா. அப்புறம் உள்ள இன்னொருத்தர் இருக்கிறேன் ஐயோக்கிய பையன் சரி. அப்படி பொழுது விடிஞ்சதும் இந்த கஞ்சா கல்லு சாராயம் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த விரங்காம்பட்டி மந்து விரட்டுக்கு மாடு பிடிக்கணும்னு புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் நேரத்துல சரி ஏன் ஆத்தாரு காலையே செம்பாயி அட எவ்வளவோ சொல்லி தடுத்து பாக்குறாயா? இதெல்லாம் மனுஷன் தானா ஐயா? சரி ஏண்டா உனக்கு அறிவு இருக்குதா? நீங்க எல்லாம் சோத்தத்தான் திங்கிறியா? சரி நம்ம மகனுக்கு 5 வயசு, அறியாத பருவன் சிறுபைய சரி. அதை விட இன்னைக்கு தாய் அவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும் சரி. அதை இருந்து நீங்க கொண்டாடுறத விட்டுட்டு இப்படி மாடு பிடிக்க போறியே, ஏண்டா போற இடத்துல மாடு முட்டு நீ செத்துட்டீங்கன்னா சரி நம்ம பிள்ளைய வளர்க்க யார் இருக்கிறா? என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆனா குடியாரப்பட இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு சரி எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தாயா? கேட்டானா ஐயா அப்பே அவன் போட்ட போதைக்கு ஏய் நீ என்னடி சொல்றது, நானடி அதை கேட்கறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவேடி இவன் சொல்ல 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து அடித்தடி சண்டை வந்து அடிச்சு விடுறாங்க. என்ன சொல்றீங்க? பெரிய சண்டை. நான் என்ன ஒண்ணுமே ஆமா 5 வயசு பையன் சிறு பையன் தானே ஆமா ஐயப்ப அடிச்சு கிடக்குறாங்கன்னு சரி நானும் கூட்டத்துல இருந்து எட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ண முடியும்? சரி இப்ப போலியா இருந்தா அருவாள் எடுத்து ராட்டிய மாட்டோம் ஒருத்தல ஓட்ட மாட்டேன். ஆனா யாத்தா ஒரு வார்த்தை சொன்னா எப்படி? என் பேச்ச மீறி போகாதையா, என் பேச்ச மீறி மாடு பிடிக்க போகாதே, அதையும் மீறி நீ போனீங்கன்னா நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான்னு போகல தடுத்தாட அந்த சனியை முடிச்சவன் அவளாம் பொம்பளை ஏண்டா அவன் மூஞ்சில நம்ம போய் முழிக்கலாமா? பேசிக்கலாம் நீ டீய குறா ஏண்டா எப்ப இந்த ஆத்தாளை பத்தி இப்ப பெருமையை படிச்சிய ஆமா இப்பதான் படிச்ச இப்ப ஆத்தாளை ஏன் வெறுக்கிறாங்க அவனுக்கு தெரியலையா? கட்டின புருஷன் வீட்டை விட்டு போறானே சரி ஒரு பொண்டாட்டிக்காரி என்ன செய்யலாம்? ஒரு நேரம் தண்ணி மூந்து கொடுக்கணும் சாமா சாமானா ஆமாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு சரி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். ஆமா அதை விடு எந்த பொம்பளை புருஷனுக்கு தண்ணி மோந்து நம்மளா மோந்து குடிச்சுட்டு நம்மளா போக வேண்டியதை எல்லா வீட்லயும் அப்படி சரி வெளியே சொல்லாத ஒரு நல்ல வார்த்தை பேசுறதா இல்லையா? சரி போகையிலே மாடு முட்டி நீ செத்து போயிருவேன், உயிரோட வீட்டுக்கு நீ வரவே மாட்டடான்னு அப்ப சொல்ல பேசலாமா? பேசக்கூடாதுங்க. போகையிலே தடுக்கலாமா? அடைய ஆத்தாதான் தடுக்கிறானே. இந்த குடியாரப்பில்லாது போட்டிருக்க புதுக்கிச்சவனே மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதானே? அவனும் கேட்கல. ஆனா அப்பயும் குடியாரனா இருந்தா நல்ல மனுஷையா சரி எம்பிட்டு குடிச்சிருந்தாலும் புதுசாய் நேரா வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா கூடவே தெரிகிறான் பாரு அவனுடைய நண்பை முத்துராசு, அந்த விளங்காதவன் அன்னைக்கு பார்த்து கூட வந்து சேர்ந்துக்கிட்டு சரி வாடா சேதுபதி மாடு பிடிக்க போவோம்னு 2 பேரும் நிறபோதையில போயிருக்கிறாங்க ஐயா. இந்த குடிபோதையில போனவர் காரணம் தான் ஐயா. சரி அன்னைக்கு அந்த விரங்காவட்டி மந்து விரட்டுல எப்ப சேதுபதி மாடு விட்டி மாண்டு படுத்தி விட்டார் ஐயா. எப்ப சேதுபதி இருந்து போயிட்ட எப்ப ஜத்திய கோடி மாலையெல்லாம் கொண்டு வரானப்பா
டேய் ஐயா அட விளங்காத வேலை. டேய் டேய் ஏன்டா என்ன சாயங்கால வரையில புத்தகத்துல பார்த்து உங்க அப்பாவை நம்ம தாண்டா இட்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். அது கேட்டாடி எழுதுற இப்ப செத்து போயிட்டேன். டேய் அவன் சேதுபதிடா, சேதுபதி கதைக்கிடா. கதையில தம்பி நான் 5 வயசா இருக்கல எங்க அப்பா செத்து போயிட்டான்டா. அண்ணே அதை அப்படியே கொண்டு வண்டியில வச்சிருப்போம். தயவு செஞ்சு போயிரு. கொஞ்ச நேரத்துல ஆளை கூப்பிட்டு ஆமையா அப்படி நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா சேதுபதி இறந்து போயிட்டாரு. சரி. அதுக்கப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்காக என் ஆத்தா சம்பாகி அன்னைக்கு ஒரு கூனார் குடியில பண்ணைக்கு இருந்தா. அட என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு இருந்தா ஐயா வட்டி செம்பு விளக்குனா. சரி. வீடு வீடா வட்டி செம்பு விளக்குனா. எதுக்காக? எதுக்கு? இதெல்லாம் ஏன் எதுக்காண்டியா? உள்ளி வைக்க நமக்கு ஒரு பிள்ளை தானே இருக்கா. என்ன விளக்குறதுக்காக ஐயா. சரி. என்னைக்கு அவ்வளவு செல்லமா வளர்த்தா? அப்ப இம்புட்டுக்கு உங்க அம்மா வளர்க்கல, செல்லம்மா தான் வளர்த்துருக்குது. அட முட்டா பேல ஒரு வில்லங்கிறால அம்புட்டு பாசத்துல இன்னைக்கு வளர்த்தான்னு சொல்லு. சரியா சரியா. அப்படிலாம் வளர்த்தாலும் என்னைக்குடா ஐ வச்ச கேட்க என்னை கேட்டிருக்கா? என்னைக்கு அப்பே வச்ச கேட்டிருக்கான். கேட்டிருக்கா? நீங்க வச்ச கேட்டிருந்தா தான் நல்லா இருந்திருப்போம். அதானே. எந்த இடத்துக்கு போகாதடா மகனே ஆத்தா சொல்லுவாளோ சரி அங்கதான் முதலா போய் நிக்கிறது. எந்த வேலையை செய்யாதடான்னு சொன்னாலும் அதத்தான் வேமா செய்யறது. அட நான் சும்மா இருந்தாலே சுழியன்னு இருக்க விடுதாயா. ஆனா என் ஆத்தா மனசுல ஒரு ஆசை. எப்படி? நம்ம புருஷன் தான் ஒரு ஊதாரி பைய, ஒரு குடியார பைய. சரி. நம்ம வேச்ச கேட்கலையே. நம்ம பிள்ளையாவது வெம்பத்தில ஓயிராம சரி படிச்ச ஒரு ஆளாகட்டும் என்ன கொண்டு போய் ஆத்தா பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டு நல்ல வேலை செஞ்சிருக்குது பாவம். அதெல்லாம் இடிச்சுட்டாங்கடா. எப்படா அதெல்லாம் எப்ப? அதானே 2018 புடிச்சிருச்சுடா என் பிட்டையும் 15ஓட. சரி. அப்படி நான் பள்ளிக்கூடம் போகலங்க. சரி. பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காடை கொடுக்கறது வாரி கட்ட கையில தூக்கிக்கிறது. சரி. என் ஜக்கம்பட்டி இலக்கினர் இழைக்க வெள்ளமலை காடு பெரிய மலங்காடு. வெள்ளமலைக்காடு. அந்த மலங்காட்டுக்குள்ள சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஏங்க வெள்ளச்சாமி ஐயா, இது வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறீங்களா? மத்த நாள் என்ன செய்வீங்க? அப்படி கேளியா? விஷயமில்லாத வேலையை செய்ய முடியுமா? காரணம் இல்லாம இவ்வளவு தூரம் கட்டி வச்சிருப்பாங்களா? ஒரு தேர் திருவிழா, அப்புறம் கல்யாண காது குத்து, அப்புறம் வளகாப்பு. வளகாப்புங்கம்மா வளகாப்பு. இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பய பிறந்துட்டேன். பார்த்தா போன வாரம் இது மாதிரி சீரியல் பொழுது இங்க இந்த மைசெட்டுக்கார போல அட்டுழியம் ஒன்றியா. இது மாட்ட ஒரு விஷயம் இருக்கணும்ல. எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். சரி. அதே மலங்காட்டுக்குள்ள ஒருத்தி வெள்ளாடு ஓட்டி வருவது வழக்கங்க. சிரிக்கிறேன் லப்பர் வாய் பேசாம. அந்த மலங்காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுங்க. சரிங்க. ஒத்த புளிய மரம். அந்த புளிய மரத்து தூருல அடவக்காளி இத்த தண்டி பொந்து பெருசு. என்ன சொல்ற? ஏன் நீ பார்த்ததில்ல? நான் பார்த்ததில்லையா? அங்க வாரா பாய்ப்பல. ஆமா அது வரைஞ்சிருக்காங்க சின்னதா. சரி. ஆனா அது பெரிய புந்து. அதுக்குள்ள கொண்டு போய் இந்த வில்லம்பு காடை கொடு கவுதாரி கட்டு எல்லாத்தையும் உள்ள முடிய வச்சுட்டு சரி வேட்டையாடன அசதியா இந்த காடை வேட்டைக்கு போறது. சரி. மச வேட்டைக்கு இந்த அசதியில செவனேன்னு மரத்தடியில நான் படுத்திருக்கேன். சரி. அங்க ஒருத்தி ஆடை ஓட்டிட்டு வந்தான்னு சொன்ன பாரு. ஆமா. ஆடு மேய்க்க வந்தவ ஆடை மேய்ச்சமா ஆட வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே. ஒரு ஆம்பளை படுத்து கிடக்குறானே அவன் நல்ல மனுஷனோ அட ஒரு குடியார பயலோ அட ஒரு பொம்பளை முறுக்கி பயலோ. நீ யார சொல்றீங்க? இல்ல பொதுவுல சொல்றேன் நானு. நம்ம ஒரு பொம்பளை புள்ள இல்லையா கைய எங்கே நிற்ற? இல்ல பொதுவுல நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகட்டும். சரி. நம்ம வாட்டில வெளியே போய் நினைச்சவ போயிருந்தானா இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா? இந்த நாடக கதை வந்திருக்குமா? ஆமா. ஆனா நம்ம தான் அந்த ஊருக்கு வரப்போறோமா? ஆனா என் மனசுல அப்படி என்ன இல்லையா. சரி. என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை இனி ஏறெடுத்து பார்க்க கூடாது, பெண்களை தேடி போக கூடாது. மனசுல கட்டுப்பாடு. இவையா விசிக்க போறேன். டே வழங்காத டே அப்படியே மூக்களோடு தூக்கி அங்கிட்டு எரிச்சிருவேன். சளி பிடிச்சிருச்சு. அது எப்படி இந்த நேரத்தில் தும்புறாங்க? என் மனசுல ஒரு கட்டுப்பாடு. எப்படி பார்க்க கூடாதுன்னு போதும்டா சாமின்னு படுத்திருக்க. சரி. அவளை ஆளை ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்தவ ஒரு பச்சை கண்ணு மாறாம என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. படுறா வெறிக்க. சரி. அன்னைக்கு தாயா என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். எப்பா அடிதான் பொம்பளை பாக்குறீங்க போதும் அப்படி ஒப்பத்தரமா பேசுறீங்க. அன்னைக்கு தான் ஒரு பெண்ணை நிமிந்து பாக்குறேன். சரி. நிமிந்து பார்த்தா அடடா அடாவா அழகுனா அழகு. ஐயோ பேரழகு பெரிய அழகுமா. பிரம்மனுடைய படைப்பிலேயே இம்பிட்ட ஒரு அழகான பிள்ளையே இதுவரைக்கும் நான் பார்த்தது. அட என்னங்க சொல்றீங்க? சுண்டி விட்டா ரத்தம் வரும்போ. அப்ப பிள்ளைக்கு மேலுக்கெல்லாம் சிறங்கு புண்ணா இருந்துச்சா? சிறங்குல நான் உருட்டு போயில சுண்டி விட்ட ரத்தம். அவன் நிறம் அந்த மாட்டம் கலரு குடிக்கிற தண்ணி அவ தொண்டையில இருக்கிறது கண்ணாடி மாட்டம் தெரியும்டா. என்ன நம்ம பைபாஸ் மேல ஊத்துற தாராட்டுறதா எப்படி தெரியும்?
அவ நிறை என்ன நம்ம நிறை என்ன அவள் அழகுங்க. சரி அவ நின்று என்னைய பார்க்க நான் அவளை பார்க்க சரி வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்தான். போச்சுடா. அப்ப என் மனசுல ஒரு ஆசை. எப்படி? என்னைக்கும் பார்க்காதவே அன்னைக்கு தான் பாக்குற ஒரு பிள்ளைய. என்ன ஆசைனா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி ஒரு வாழ இல்லையா? கை பொழுதும் கால் பொழுதும் நுண்டியோ நோடமோ கண்ணு தெரியாதாலும் ஊமச்சு எவ்வளோ ஒருத்தி வந்து தானே ஆகணும். ஐயா நீ எல்லாம் கிளி மாட்டம் பொண்டாட்டி கிடி வச்சிருக்கிற. பத்தாவதுக்கு மணப்பாறை பக்கத்தில் 3 பொம்பளை சேர்த்திருந்த 2 பொம்பளை அடிச்சு ஓடி போயிட்டான். எனக்கு கிளி மாட்டம் அட ஒரு ஆனந்தம் வராதா ஐயா? அட நல்லதே வரும்ப்பா. அப்படி பேசியா பெரிய மனுஷன். நல்ல நீ சொல்றது ஒரு பக்கத்து உண்மை. சரி ஏன்னா வர்றவ நல்லவ கெட்டவ எப்படிப்பட்ட குணக்காரி வரவனு யாருக்கு தெரியும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம். அதுபோல எனக்கு வரப்போறவ என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருந்தா எனக்கு போதுங்க. சரி நான் சொன்னா சரின்னு நினைக்கிறவளா இருந்தா போதும். என் பேச்ச மீறாதவளா இருந்தா போதும். என்னங்க சொல்றீங்க? ஏங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க அப்படிப்பட்டவதா வேணும்னால அந்த சண்டாளியை பார்த்தபடி முடிவெடுத்துட்டா. கட்டணா அவளை தான் கட்டணும். சரி இல்லாட்டி நாட்டுக்கிட்டு செத்து போயிடணும். அண்ணே மைசெட்டுக்காரண்ணே ஏயா கயிறு இருக்குதா ஒரு 10 அடி? ஏய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? இந்த மாதிரி இருக்குது வேப்ப மரம். உங்களுக்கெல்லாம் காலைல சம்பளம் சேர்த்துதானடா கொடுக்குறேன். ஆமா என்னடா கயிறு கேட்குற? ஏய் மனசுல ஆசையா? சரி பொண்டாட்டின்னு வந்துட்டா போதாண்டா. அட நான் வாழ்ந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நான் ஆச்சும் சரி அவளோடு வாழ்ந்த சந்தோஷம். அட 1 மணி நேரமாவது அவளோட வாழ்ந்திருந்த சந்தோஷம் எல்லாம் போதும் நினைச்சனே. சரி அப்படி இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள யாரை பார்த்து ஆசை வச்சவ எந்த ஒரு காரியனா அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த பையா மலைச்சாமி கூனாருக்கும் மலையாத்தாளுக்கும் பிறந்தவ. சரி ஆனா அவளுக்கு 7 பேர் அண்ணங்க. பாத்துக்க சரி 7 அண்ணங்க. அந்த 7 வெற்றிக்கு முளையவளாக பிறந்தவதான் வெள்ளையம்மா. சரி ஆனா நான் கை வச்சது வச்சேன். ஆஹா பெருங்கொண்ட இடம் சீர்வரிசை நிறைய செய்வாங்கல்ல. சீர்வரிசை ஆமா 7 பேர் அண்ணங்க. 7 பேர் அண்ணங்க. இங்கிட்டு இருந்து 2 அருவா இங்கிட்டு இருந்து 2 அருவா இங்கிட்டு கோடாலி கம்போட வருவாங்க சீர்வரிசை. ஐயா அவங்க அத்தனை தூக்கிட்டு வரணும். அது ஒண்ணு போதாது எனக்கு செஞ்சிருவியா? அதெல்லாம் பாத்துக்கிருவேன். அப்படி ஆனா எங்களுக்கு பேர் பொருத்தம் பார்த்தியா ஐயா? எப்படியா? 100ல ஒரு ஆளுக்கு அமையணும் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் அமையும் ஐயா? எப்படிங்க? உங்க பேருங்க? என் பேரு முருகேசன். உங்க பொண்டாட்டி பேரு கருப்பாயி. போடா கருவாப்பையில. இது பொருத்தம் ஐயா? என் பேர் வெள்ளச்சாமி. அவ பேர் வெள்ளையம்மா. சரி நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆஹா நான் போன இடம் வெள்ளமலை காடு. சரி நான் செய்கிற வேலை வேட்டையாடுறது. அவ ஒட்டி வந்தாங்க வெள்ளாடு. ஐயா இத்தனை பொருத்தம் இருக்கையில ஜாதகம் பார்க்கணும். ஜாதகமே வேண்டியது இல்லையா? நீட்டிடு கழுத்தனா கட்டி வந்தாளிய. சரி ஒரே முடிவு அவதான் என் முண்டாட்டின்னு பார்த்தவனே ஆசை வச்சுட்டேயா. ஆனா அந்த சண்டாளி இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்த நாள்ல இருந்து சரி எனக்கு வேட்டையாடுற சிந்தனையே வரல. எப்படியா வரும்? எப்படி வரும்? பொம்பளை பிள்ளைய பார்த்த முன்னாடி என்ன அப்படி பேசுற? மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு சரி வேட்டையில போய் குறி வச்சோம்னா குறி எப்படி சிந்தனை ஒரு சைடா இருக்கணும். ஆமா அங்க உட்கார்ந்துருக்க குருவி அங்க பாத்துக்கிட்டு இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருந்தா எங்க போகும்? அம்பு இப்படி போறது இப்படி ரொம்பலாம் விலகி இங்கே போயிடும். ஆமா அதனால வேட்டைக்கு போகாம அந்த வில்லம்பழம் தூக்கி போட்டுட்டு சரி அவ பின்னாடியே தெரிகிறது. சட்டையை கிழிச்சுக்கிட்டாலேவியோ என்னைய பார்த்தா எனக்கு கிறுக்கு நாட்டு இருக்குதா? பின்னாடியால வென்ற ஒரு பாசத்துறதாயா. சரி நம்மளை திரும்பி பாத்திர மாட்டாளா? இல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் பேசிட மாட்டாளான்னு சரி மனசுல ஏக்க இருக்கும்ல? இருக்கும் பாசம் இருக்கும்ல? இருக்குங்க. உனக்கு வயசு என்ன? எனக்கு வயசு 50 ஆயிடுச்சுங்க. ஐயா நீயே கிடக்க முடியாது பாட்டுக்கு டவுசர் எடுத்துக்கிட்டு பாட்டி மாட்டாமையா இங்க இருந்து நீ ஓடுற வளப்பாற தாண்டி அப்புறம் எனக்கு பாசம் இருக்காது. ஆமா இள ரத்த வேற இருக்குமா இருக்காதா? இருக்குங்க. அலுப்பு கிடந்த பாசம் வச்சிருக்கேன். மருமக மேல ஆளு இன்னும் அதுக்குள்ளேயும் பாதத்தில் சாஞ்சிருச்சா? சாமி அழைக்கையில தான் எதிர்ப்பாங்களோ? பரவாயில்லையா அவங்க தூங்குறாங்க நினைச்சுக்கிட்டு பேசாம நடத்தாடுவோம். நம்ம வாட்டில் தேவையில்லாம அவங்களை எழுப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா போச்சு. வேற யாரும் எழுப்பிடாதீங்கம்மா தூங்கட்டும். அவங்களா மனசு வந்து எதிர்த்து உட்காரட்டும். ஆமாப்பா பிறண்டாவது படுக்கட்டும் ஒரு ஓரமா. ஏன்னா ஈர அடி வர ஒரு உட்காட்டா படுத்தா கரையாது ஏறிடுமே. இல்லை அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன் நீ மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன்.
பலக்கார் உலகையும் தாண்டிவார் தடையும் இனி நடக்குமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன் என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அதில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் அப்பதான் முண்டாட்டியா வரணும்னு சரி அப்பவே மனசுல ஒரு ஆசை இப்படிலாம் ஆசை வச்சிருந்தாலும் சரி எந்த ஒரு பெண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்ல அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாதுல்ல ஆமாங்க ஆளுநர் கொண்டு போய் காலை விட்டு அவதியும் பண்ணணும் உதவியும் வாங்கணும் ஏன் நிறைய இடத்துல வாங்கினியா பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவாருங்க எம்மையில அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்க சரி என்னோட ஆசையை முதல்ல சொல்லிடுவான் அப்படின்ற பக்கத்துல போயிருவாங்க சரி ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் எப்படி இங்க நம்மள பிடிக்கலையோ நம்மள வேணான்னு சொல்லி ஓடுறான்னு உதச்சு விரட்டிடுவாளோட மனசுல ஒரு பயம் பயம் திரும்பி முடியாந்துருவேன் ஆனா ஒரு பக்கிட்ட சொல்லாம இருக்க முடியல சரி அடவுகிட்ட எப்படிதான் போய் தைரியமா சொல்லுற வாக்கையில அப்ப தாண்டா வந்துச்சு அப்பே முத்தி எனக்கு எப்படி விறுவிறு விறுவிறுன்னு மூணு கருப்பா காட்டுக்குள்ள ஓ கருப்பா காட்டுக்குள்ள இருக்கியா போல தாலே ஏய் நாலடா பைப்பில சரி ஏனா இல்ல நம்ம செட்ல 2 பேர் இருக்காங்க என்ன சொல்றீங்க ஐயோ ஏன் கேக்குற வரையிலேயே கஞ்சா கள்ளு தண்ணி சாராயம் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க சரி இது எல்லாத்தையும் வாங்கி கலந்து குடிச்சையா சும்மா போத ராஜ போத சரி உன்னை வண்டியில தூக்கி போட்டோம் பாரு ஆமையா அந்த மாட்டம் போத அவ்வளவு போதையிலையும் சரி அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிட்டேன் சரி உடம்புடமா நான் குடிப்பேன் என்னை பகையில குடியார மாட்டேன் தெரியுதா தெரியலையே தெரியாது தெரியலையே கிடைக்கல சரி போயிட்டையா போதையில தடம் புரண்டால இடம் மாறாதாலும் நானும் கணக்கா போயிட்டுருவேன் சரி அவள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு தைரியம் வந்துருச்சு துணிச்சலா பக்கத்துல போய் சரி அடியே அடி சண்டாளி வெள்ளையம்மா என்னைக்கு உன்னை இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும் சரி அடி எப்ப இந்த இடத்துல உன்னை நான் பார்த்தனும் அந்த நாள்ல இருந்து சரி என் மனசு என்கிட்ட இல்லடி நான் யாரை பார்த்தாலும் அது உன்னை பார்க்கற மாட்டேன் இருக்குது சரி யாரு பேசினாலும் அது நீ வந்து பேசுறது மாட்டேன் கேட்குது வெள்ளையம்மா உன்னைக்கு நினைச்சு போய் நான் வீட்டுல படுத்தா எனக்கு தூக்கம் வருதா அடி பாய் போட்டா படுக்க வரதா எந்நேரமும் ஏக்கம் சரி என் கண்ணோர சிறு துரும்பா விருத்ததடி சண்டாளி சரி உன்னை மனசார விரும்புறேன் சரின்னு மட்டும் நீ சொல்லு உன்னை காலம் முழுவதும் கண்காலங்காம வச்சு நான் காப்பாத்துறேன் சொன்னேன் சரி ஆனா அவ என்னை பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை எப்படி அட போடா குடியார அப்பல நீ இல்லடா மாப்பிள என்னைய கேட்டா ஐயா குடியார பெண் என்னைய கேட்டா சரி அப்ப நான் குடிக்கிறவனா நான் குடிச்சேன் நீ எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா சரி எங்கே விட்டிய பாய்ப்பிள்ளைகளை என்னை வாடி நீ குடியார பெண்ணு கேட்ட நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனேன் அப்பேன் சரி அவன் செத்து போயிட்டான்னு துக்கத்தை நினைச்சு ஒரு பொழுதும் குடிக்கலடி என்ன வளர்க்க வீடு விடா பண்ணைக்கு இருந்தா என் ஆத்தா சரி அவ வர்ற கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல ஆனா இன்னைக்கு சண்டாளி உன்னை மனசுல நினைக்கணும் நிம்மதி இல்லாம சரி அப்பகளா உறக்க இல்லாம என் ஆசைகள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிடுங்கிற தைரியத்துக்கு தாண்டி குடிச்சேன் சரி நான் குடிகார இல்லடி வெள்ளையம்மா என்னை ஏத்துக்க நீன்னு சொன்னேன் அப்பதான் சொல்றா உண்மையே எப்படி டே வெள்ளச்சாமி மரியாதையா பாரியா டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா 7 அண்ணங்களுக்காக 7 மொத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க சரி மெத்த பணக்காரங்க ஒத்த பொம்பளை புள்ள தானே ஆமா சொத்து ஒத்து நிறைய கிடக்குது ஆனா அந்த பிள்ளை எப்படி ஒரு பாதுகாப்புல வளர்க்குறாங்க பாரு எப்படியா 7 மொத்த வீடு கட்டி 7வது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு 7 அண்ணைகளை கீழே இருந்து பாத்துக்குறாங்க அவங்க தாயா அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஆமா தங்கச்சி 7வது மெத்தையில நிக்க வச்சு விட்டு அன்னைக்கு 7 பேரும் இப்படி பார்த்தா என்னடா தெரியும் கழுது டேய் விளக்காத வேலை நீல பெரிய மனுஷனாடா தேன்றாடு கட்ட பாதுகாப்பா கீழே எடுத்துக்குறாங்க ஐயா சரி சரி அப்படி வளர்க்குறாங்கடா அன்னைங்க நான் அதுக்கெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடமைக்கு எனக்கு தலையெழுத்தா அட உன்னை பார்க்காதாடா நான் வந்தேன் சரி நீ குடியாரப்பன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படா நான் உன் கூட வர்றது சரி இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லுறேன் நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன்னு என்னடா நிச்சயம் அதை நானே தான் சொல்றேன் டே தகப்பா ஆமா நான் அப்படி போயிருவேனா வெள்ளையம்மா சொல்றத விட நான் சொல்றேன்ப்பா ஏன் நீ என்ன ராஜ போதையில இருக்கக்கூடிய ஆளு ஆமா சாராயம் கஞ்சா எல்லாம் கலந்தடிச்சு ராஜ போதையில இருப்ப ஆமாங்க டக்குன்னு ஒரு நாட்டுக்கட்ட கலர் நச்சுன்னு ஒரு புள்ள வந்துச்சுன்னு வச்சுக்க டக்குன்னு வெள்ளையம்மளை ஓரம் கட்டி இதை கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா என்ன நிச்சயம் இருக்குது யோ இதைத்தாய் அவளை நீ கேட்டா சரி அது என்ன நாட்டுக்கட்டை அது காலையில சொல்றேன்
என்னை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் சரி அந்த அவட்ட சொல்றா பெரிய மனுஷன். அம்மையா என்னைக்கு அந்த சண்டாளி வார்த்தையை கேட்டாலும் சரி அன்னைக்கு நான் விட்டண்டா குடிய. இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. சரிங்க. குடி அதை விரைக்கிறது எப்போ குடிக்கிறது எப்போ? ஆமாங்க அப்படியே புதிய தள்ளி. சரி அவளுக்காக குடிய விட்டு நான் இருந்தேன். சரி என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன ஏத்துக்கிட்டா. இருமனது ஒரு மனதாகி விட்டது. இருமனது ஒரு மனதானால் திருமணம் என்று சொல்வார்கள். சரி அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்காம அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது. நான் சும்மா இருப்பேனா? அதுக்கு மேல எப்படி இருப்பேன்? எப்படா பொழுது முடியுமே பார்த்துக்கிட்டே இருந்து இந்த வில்லம்பு காடை கொடுக்கும் ஆறுகட்டெல்லாம் தூக்கிட்டு வெள்ளமலை காட்டுக்குள்ள ஓடி போயிடுறது. சரி அவளும் கணக்கு ஆடு ஓடிட்டு இங்க வந்துருவா. நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு புளிய முறுத்து பொந்துக்குள்ள உள்ள போயிடுறது. சரி குடிப்பா பொந்துக்குள்ள போய் உட்காந்து யாருக்கும் தெரியாம பேசுவோம். ஓ பொத்துக்குள்ள உட்காந்தா? ஆமா. சரி ஏனா அப்ப ஒரு சாதிங்க. சரி நான் வேற சாதி. நாங்க இப்படி இருவரும் சாதி விட்டு சாதி மாறி விரும்புறத சரி யாராவது ஒன்னே மட்டும் பொறுக்காத பைய பார்த்து போய் வண்ணிக்கிட்ட சொல்லிட்டான்னா சரி எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க. ஆத்தடிய அதனால நாங்க விரும்புறது வெளியே தெரியக்கூடாதுன்னு மறைமுக பேசுறதுக்கு பேர் தான் ஒண்டி புளிய மரம் பேர் வந்தது. சரி என்னதான் விரும்பினாலும் நாளைக்கு நம்மளை நம்பி வாழ போறவன். ஆமா ஆசைப்பட்ட எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்பா. சரி அதனால வாடின்னு கூட்டிக்கிட்டு மதுரை மார்க்கெட்டு மேல்மாசி வீதிக்கு போயிருவேன். சரி அங்க போய் அப்ப கை நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பையா. ஏப்பா ஐயா நீயே வேலைக்கு போகாதாலும் வேட்டைன்னு வேட்டைக்கு போவையா. என் நேரம் போதையில இருப்ப குடிச்சிட்டு பேசாம படுத்துக்குவேன். உன்னிட்ட ஏது காசு அது கை நீட்டுறதெல்லாம் வெள்ளையமாக என்கிட்ட காசு இல்லாட்டி என்னையா வீட்டுல ஆத்தான ஒருத்தர் இருக்கிறாளா இல்லையா? ஒரு 50 ஆண்டுகள் இருக்கட்டும்யா. இன்னும் கொஞ்சம் சொல்லியா? ஆமா. ஆனா அவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்குலாம் தெரியும். சரி அவ வச்சிருக்க காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்த சண்டாளி கேட்க சரி அவளுக்கு நான் வாங்கி கொடுத்த அவளுக்கு எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா உண்மையிலே மைக்கு போட்டு சொல்றது நீ ஒரே ஆள் தாயா உண்மையை பேசுறாள். என்ன வச்சிருந்ததான் பீத்த பிள்ளையோ வச்சிருந்த நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா பேசாதீங்க. பாசம் ஏன் வெள்ளையம்மா வாடினா குடு முன்னாடி வரணும். ஒரே நான் பாக்குற பார்வதேன் தெரிச்சு ஓடியே போயிருவா. சரி ஆனா அவளுக்கு நான் தாலி கட்டாத வருகிறதா ஐயா. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஏண்டா நீ அப்பே மச்சுனே எங்க கிட்ட கேட்கிற கேள்வி இது இல்லப்பா. இந்த பாக்கு பரிசம் போடுவோம்ல இல்லையே இந்த பாலக்கால் வெட்டி நடுவோம்ல முகூர்த்த கால் எங்கடா நட விட்டிய வாய்ப்பு இருக்கல என் வாயில மண்ணலி போட்டு போயிட்டீங்களா? சரி நல்லது. ஐயோ நடலையே என்ன மாப்பிள்ள? சரி அவ்வளவு ஒரு சந்தோஷமுங்க. என்னை விட்டு கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்க மாட்டான். சரி வாடினா வருவா ஓடினா போயிடுவா. அந்த வெள்ளமலை காடையும் கோட்டை அங்க நான் அவளு மட்டும்தான். சரி அப்ப எப்படி வாழ்ந்திருப்பேன்? சொர்க்கம் தாய்யா. தந்தனா தானே தந்தனா 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 பூச்சிடையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குடையே மகளே பூச்சிடையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குடையே மாமரத்தும் கொழுந்து செவந்தது போல முகமும் ஒளிக்கிறடி மச்சானாரும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் அளிக்கிறடி
அதை இன்னும் நான் மறக்கலையே அடி இன்னும் நான் மறக்கலையே பள்ளிக்கூடம் போகையில ஒரு கண்ண பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில கிழித்த ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கு தான் தெரியுமடி அந்த சாமிக்கு தான் தெரியுமடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினைப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு வருஷம் மாம நினப்பு பல வருஷம் அந்த மகளே புசிலே உன்னை பார்த்ததுமே ஆக்கி வந்த தென்னக்குள்ளையே அமரத்து மங்குழுந்து செவந்தது போல முகமும் துணிக்கிறடி அச்சனாரும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனவும் ஒழிக்கிறடி உன் கண்ணில் ஒரு பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகரண்டி ஓமாவண்டி அந்த மகளே எசப்புச்சிடையே நான் பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னக்குள்ளையே சரிங்க இன்னும் ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு அம்மா தகதகான்னு ஓடி வந்து சாப்பிட்டா பாப்பல இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கையில் சரி யாரு கண்ணு பொட்டச்சுன்னு தெரியல இல்ல ஊரு கண்ணு தான் பட்டுச்சுன்னு தெரியல அட கருவாப்பையில உன் கண்ணு தான் பட்டுச்சுன்னு தெரியல என் கண்ணு ராசியானங்கப்பா நான் அவளை பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வந்துருச்சுயா என்னதான் ஒரு பொண்ணு பொத்தி பொத்தி பாட்டுக்கிட்டாலும் சரி பெண் புத்தி பின் புத்தி தானே ஆமா இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவ நாளைக்கு அவங்க ஆயப்பொண்ணு பயந்துகிட்டு சரி அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியமில்லான்னு சொல்லிவிட்டு ஓடிட்டான்னா போனதா நம்ப முடியுமா நம்ப முடியாது அப்ப மேல எனக்கு நம்பிக்கை இல்ல சரி அடிக்க வெள்ளையம்மா நீ என்ன விரும்புறது உண்மைக்கு நான் இப்பவே என் கூட வாடின்னு அவளை கைய பிடிச்சு தர 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 நீழ்த்துட்டு போனையா சரி மதுரை மீனாட்சியோட ஆளுக்கு அந்த மதுரை மீனாட்சி சாட்சி வச்சு என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட சரி செத்தாலும் என்னோட என்னை விட்டு விட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடி போயிட மாட்டேன்னு சத்தியமணி கூறி வெள்ளிங்க மண்ணு சரி அப்பகிட்ட நான் சத்தியம் கேட்டேன் அவனும் மண்ணுனா நீ கட்டுற மஞ்ச தாலிக்காக வாழ்நாள் முழுக்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன் வெள்ளச்சாமின்னு சரி என்னிடத்துல சத்தியம் முன்னா ஆனா என்னைக்கு அந்த சண்டாடி சத்தியம் முன்னாலும் அதுல இருந்து என் ஆத்தா படுத்த வடைகளை கிடக்குறாடா அது வந்து ராசி தேவையா என்கிட்ட விளங்காத அம்மா நான் ஒரு ஆள் என்னையா கொண்டுவேன் ஆத்தால பாத்துக்கிறவனா சரி இல்ல வெள்ளமலை காட்டுக்கு போய் அவளை பாப்பனா அட வெள்ளையம்மா அன்னைக்கு நாளைக்கு போய் ஓடி போய் பாத்துக்கலாம் ஆத்தா உசுறு போச்சுனா பார்க்க முடியுமாய்யா எங்க பாக்குறது எனக்கு அப்பனும் இல்லைங்க சரி ஆத்தாலும் போயிட்டான் அப்புறம் யாரா சோறு ஓடுறது ஆமா அப்ப உசுறு முக்கியம்னு சரி வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதெல்லாம் விட்டுட்டு ஊரு ஊரா ஒயிலாட்டத்துக்கு போனேன் சரி எப்பன போல சிலம்பாட்டமான ஆட்டத்துக்கு போய் ஆத்தா உசுரை காப்பாத்தினேன் அவளை பார்க்க முடியல சரி சரிபர வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் போறது இல்லாதனால அந்த சண்டாளி நினைச்சுக்கிட்டான் நம்மளை மறந்துட்டேன் ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான் நினைச்சேன் அந்த சண்டாளி வரல சரி அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனவதாயா இங்க போனா என்ன தெரியல ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது மனசுல எப்படி அந்த ஆத்தா வாசல நாங்க பண்ணிக்கிட்ட சத்தியத்துக்கு நீதி ஒண்ணு இருந்துச்சுன்னா சரி என்னைக்கு இருந்தாலும் இந்த வெள்ளச்சாமி நடப்பு எல்லபாத மனசுல இருக்கும்னு அவளையும் நினைச்சுக்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படா அவளை பார்க்க போறோம் சரி எப்ப அவ கூட பேச போறோம் சரி அட உயிர் போறதுக்குள்ள அவளை கண்ணுல பாத்திர மாட்டானா ஒரு வார்த்தையாவது மனசார பேசிட மாட்டோமா நினைச்சேன் சரி ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்திருப்பு மீன் போகல என் வெள்ளையம்மாவை சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான ஒரு சந்தர்ப்பம் எப்படிங்க என் வெள்ளையம்மா ஊருல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாளமான சாத்திரை திருவிழா நடக்க போகுது சரி அந்த சாத்திரை திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டிக்கும் ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேணும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வருவதற்கு பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி கண்டிப்பா நபரும் அவளுக்கும் செய்தி கேட்டிருக்கும்ல தெரியும் தெரியும் வருவா அப்ப இந்த வெள்ளச்சாமியை பார்க்க கண்டிப்பா என் வெள்ளையம்மா எங்கிருந்தாலும் வருவா என்ன என்ன அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு எங்கிட்ட கூட்டத்துல ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பா ஓஹோ அந்த ஒரு நம்பிக்கையோட சரி என் சக்கம்பட்டி சீமையை பட்டிக்கு வெள்ளையம்மாவை தேடி அருப்பு கூட திருப்பத்தூர்க்கு நான் போறேன் போ 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 யோ எல்லாம் விளங்குவியா இருந்து இப்பதான் அவளை பார்க்க போறேங்கிறேன் சரி ஆதரவுக்காவது ஒரு வார்த்தை போயிட்டு வரணும்னு சொல்றியா என் வாயில அப்படி எல்லாம் சொல்ல வராதியா ஓ வாய்னார சொல்ல மாட்டேன் நீ போயிட்டு வா ஏன் என்னமோ உறுத்துது மனசு உறுத்துதா உறுத்திக்கிட்டே இருக்கு கருவாப்பையில கருணாக்கு தாயலி அப்படி சொல்லாத அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் இருக்கிற மாடுல கண்டுபிடிக்கணும் ஆமா சாமியில செல்லமா ஏமா அந்த தூங்குறவங்களை எழுப்பிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்கம்மா சாமி அழைக்க போறாரு வெள்ளச்சாமி எழுப்பிடு அங்கே படுத்துருக்கோம் எல்லாத்தையும் எழுப்பிடுங்க அப்படியே இந்த தளத்துல அப்படியே எல்லா பேரும் எந்திரிங்க நாடகத்தோட முக்கியமான கட்டம் சாமி அழைக்க போறாங்க எந்திரிங்கம்மா தம்பி எந்திரிப்பா எழுப்பிடுங்க அங்கன கேக்கன எழுப்பிடுங்க எந்திரிங்க
அம்மா அந்த சின்ன குழந்தைங்க இருந்தா எடுத்து மடியில வச்சுக்கோங்க. எங்க இருந்து ஆடி வர்றாங்கன்னு தெரியாது. அப்படியே கை தட்டுங்க, குலவ சத்தம் போடுங்க. மேடை லேசா அசையுது. பூகம் வந்துருச்சு. இல்ல யானை வந்துருச்சு மேடை. தம்பி பிரபாகரன்